வணக்கம். மார்கழி 15 திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழைமின் நங்கைமிர் போதருக்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்களே நானாதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். விளக்கம். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்கள் பேச்சில் திறமைசாலிகள்தான் என்கிறாள். நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் என்கிறார்கள். வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனானும் மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.